ஏன் குருவை பார்க்க சொல்றேன்னா, நீங்க என்ன ராசி? மீன ராசி. இந்த இடத்துல தான் நீங்க பிறந்துக்கிறீங்க. இதுதான் உங்க ராசி. இந்த இடத்துல தான் உங்க ராசி கட்டத்துல சா இந்துன்னு இருக்கும், சந்திரன். அதோட ஷார்ட் ஃபார்ம் சன் அப்படிங்கிறது. ஜோதிடத்துல ஒரு வீடியோ போடுவாங்க எல்லாரும், குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? வக்ர பயிற்சி, வக்ர நிவர்த்தி எல்லாம் போடுவாங்கல்ல. அப்போ கார்த்திகை மாசத்துல இருந்து சித்திரை மாசம் வரைக்கும் குரு வக்ரத்துல இருப்பார். யார் வக்ரத்துல இருக்கா? மீன ராசியோடைய வீட்டு ஓனர், அதிபதி. மீன ராசியோடைய அதிபதினா வராரு, வருடத்திற்கு 6 முறை வக்ரம் ஆவார். இப்ப நான் இங்க இருக்கிறேன், நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? நான் இப்ப ரூம் உள்ள போயிட்டேன், என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுல அவனுக்கு கட்டன் பாப்போம்ல. அப்போ வருடத்தில் 6 முறை 6 மாதங்கள் குரு என்ன பண்றாருன்னா சூரியன் தள்ளி என்ன பண்றாரு, விலகி டிராவல் பண்ணுவார். அந்த காலகட்டங்கள் தான் வக்ரம் அடைதல். வக்ரம் அடைதல்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம்? குரு நல்லா கேட்டுங்க, இல்ல அதிசார குரு பயிற்சி வரும், அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப ஓவரா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இங்க கடகத்துல முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும், பூசம் 1 2 3 4, ஆயில்யம் 1 2 3 4. இப்ப என்ன பண்ணோம்னா 9 நட்சத்திர பாதம். குரு எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுறாரு? 1 வருஷத்துக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணனா 12 ÷ 9 வகுத்தீங்கன்னா ஒரு கணக்கு வரும். அந்த கணக்கு அவ போன்ல போடுங்க. யார் போன் வச்சிருக்கா? 1.3 வரும். தெரியுதா? இந்த குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் 1 மாதம் 3 நாள் இருப்பார். பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல 1 மாசம் 3 நாள் இருப்பார். பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல 1 நாள் 3 நாள் இருப்பார். 1 மாசம். ஒரு நட்சத்திரத்துக்கும் 1 மாசம் இருப்பார். அந்த அடிஷனலா இருக்க 3 நாள் இருக்குல்ல, அது கூட்டினீங்கன்னா அது 1 மாசம் வரும். 9 3 27 நாள் வரும். அது 1 மாசம் வந்துடும். ஆக்சுவலி 1 வருஷத்தை கடக்கிறாருன்னா ஒரு நட்சத்திரத்தையும் தாண்டி 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 வர்றதுக்கு 1 மாசம் எடுத்துப்பாரு. இப்போ இதே 9 நட்சத்திரம் தான் இந்த மிதுனத்துல இருக்கு. மிருகசீரிடம் 3 4, திருவாதிரை 1 2 3 4, புனர்பூசம் 1 2 3. இவர் ஒரே மாசத்துக்கு ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டம் மாறுறார். இப்ப என்ன பண்றோம் நம்ம? ஒரே மாசத்துக்குன்னா 30 ÷ 9 போட்டா எத்தனை நாள் வரும்? 3 27. கரெக்டா? இப்போ இவர் என்ன பண்றாருன்னா அதிவேகமாக ஒரு மாசத்துல இருந்து என்ன பண்றாரு, கடந்துகிட்டே வருவார். இப்ப என்ன பண்ண, நீங்க இந்த கணக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கணக்கு தான் ரொம்ப முக்கியம். 3.3 வருது இல்ல, இது 3.3 3 என்பது நாள், அடுத்த 3 என்பது 4 எடுத்துக்கூடாது. இங்க எடுக்கும்போது எப்படி எடுத்தோம்? 1 மாசம் 1 மாதம் 3 நாட்கள். சூரியனுக்கு எடுக்கும்போது 3 நாட்கள் 3 மணி நேரம், இப்படி எடுத்துக்கணும். இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் 1 வருஷம் இந்த கட்டத்துல இருந்து நவுந்து இங்க வரத்துக்குள்ள இவர் ஒரு ரவுண்டே அடிச்சிடுவார். கரெக்டா? இப்ப சூரியன் ஆடி மாசம் இங்க இருக்காரு, ஆடி மாசம் இங்க வருவார், அப்புறம் இங்க போவார். இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நல்லா கேட்டுங்க, கரெக்டா கார்த்திகை மாதம் சூரியன் விருட்சத்துக்கு வருவார். எங்க வருவாரு? விருட்சத்துக்கு வந்துருவார். கார்த்திகை மாசம் விருட்சத்துக்கு வருவார். இங்க சூரியன் இருப்பார். இதான் 1. இங்க இருந்து 1 2 2 3 4 5 6 7 8. குரு எந்த இடத்துல இருக்காரு? 9ஆம் இடத்துல இருப்பார். இப்ப கேட்டீங்க, ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. சூரியன் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்து
5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் குரு போய் நிற்பார். இப்ப சூரியன் இருக்கிறதுல எங்க இருக்காரு? 2ல இருக்காரு. அப்புறம் சூரியன் மேலே இருப்பாரு. அப்புறம் சூரியனுக்கு 12ல இருப்பார். அப்புறம் சூரியனுக்கு 11ல இருப்பார். 10ல இருப்பார். அப்புறம் 9க்கு வருவார். இதுதான் மெயின் பிக்சர். 5, 6, 7, 8, 9. 5, 6, 7, 8, 9. ஏன் குருவை பார்க்க சொல்றேன்னா, நீங்க என்ன ராசி? மீன ராசி. இந்த இடத்துல தான் நீங்க பிறந்துக்கிறீங்க. இதுதான் உங்க ராசி. இந்த இடத்துல தான் உங்க ராசி கட்டத்துல சா இந்துன்னு இருக்கும், சந்திரன். அதோட ஷார்ட் ஃபார்ம் சன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதான் சந்திரன். இந்த சந்திரன் வீட்டோடைய ஓனர் யாரு? குரு. அதனாலதான் குருவை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ரிஷபத்துக்கு கிளாஸ் எத்தா வர மாதிரி அடிப்போம், மேஷத்துக்கு கிளாஸ் எத்தா வர மாதிரி அடிப்போம். புரியுதுங்களா? இந்த குரு எப்பொழுது சூரியனிடமிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் பிரவேசிக்கிறாரோ அந்த காலகட்டங்கள் மீன ராசிக்கு சரிவராத காலகட்டங்கள். இதை புரிஞ்சுக்கணும் சார். இப்போ ஒரு சில பேருடைய ஜாதகத்துல பாருங்க, உங்க சூரியன் நின்று இருக்கும் ஒரு வீட்டுல. அங்க இருந்து என்னைக்குனே வந்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9 கட்டத்துல குரு இருக்குதா மட்டும் பாருங்களேன். வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். உங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 5, 6, 7, 8, 9ல குரு இருந்துச்சுன்னா அந்த குருவுக்கு பக்கத்துல இப்படி வக்கரம், இப்படி ஒரு பிராக்கெட் சிம்பிள் போட்டிருப்பாங்க. யாருக்கெல்லாம் சூரியன்ல இருந்து 5, 6, 7, 8, 9ல குரு இருக்கோ, யாருக்கெல்லாம் குருவுக்கு பக்கத்துல இப்படி பிராக்கெட் இருக்குதோ அவங்களாம் எண்ணி பாருங்க. சூரியன் கிட்ட இருந்து நீங்க 5, 6, 7, 8, 9 தான் இருப்பீங்க. 5ல இருப்பீங்க, 6ல இருப்பீங்க, 7ல இருப்பீங்க, 8ல இருப்பீங்க, 9ல இருப்பீங்க. இதுல ஏதோ ஒரு இடத்துல நீங்க உள்ள இருக்கணும். உங்க கட்டத்துல அப்படிதான் அமைஞ்சிருக்கும். அப்ப குரு வக்ரம் இல்ல உங்களுக்கு. 5ல இருக்காரா? வக்ரமா இருக்கா? பிராக்கெட் இருக்கா? பிராக்கெட் இல்லாம இருக்கா? வக்ரம் கிடையாது. பிளஸ் இருக்கா? சாஃப்ட்வேர், அதாவது ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லயும் ஒவ்வொரு மாதிரி அஸ்தங்கமா இருக்கும். 5, 6, 7, 8, 9 சூரியனிடமிருந்து எப்பொழுதெல்லாம் 5, 6, 7, 8, 9ல குரு வராரோ 6 மாசம் சூரியன் இங்க இருக்காரு, குரு அங்கே தானே இருக்காரு. இதான சூரியன். அப்புறம் குரு வக்ரம் கிடையாது. சூரியன் குரு ஒரே கட்டத்துல இருக்காரு. இரு ராஜ கிரகங்கள் ஒரு கட்டத்துல. கேளுங்க, போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி கூடாது. இது டிரான்சிட். இங்க இருக்காரு. இப்போ சூரியன் 9ல இருக்காரா? அடுத்தது இங்க வருவார். இங்க வந்தா எத்தனை வருவாரு? 8ல வருவார். அப்புறம் 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 இப்ப இங்க சூரியன் வரும்பொழுது ஜோதிடத்துல ஒரு வீடியோ போடுவாங்க எல்லாரும், குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? வக்ர பயிற்சி, வக்ர நிவர்த்தி எல்லாம் போடுவாங்கல்ல. அப்போ கார்த்திகை மாசத்துல இருந்து சித்திரை மாசம் வரைக்கும் குரு வக்ரத்துல இருப்பார். யார் வக்ரத்துல இருக்கா? மீன ராசியோடைய வீட்டு ஓனர், அதிபதி. மீன ராசியோடைய அதிபதினா வராரு, வருடத்திற்கு 6 முறை வக்ரம் ஆவார். 6 மாசங்கள். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கோ எடுத்து பாருங்க. வருஷத்துல 6 மாசம் கணக்குல பாருங்க. இப்ப 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 எடுத்துக்கங்க. இப்ப 2026 எடுத்துக்குமா? இந்த கார்த்திகை மாசம் வரைக்கும் ஒரு மீன ராசிக்காரங்க கண்மூடித்தனமா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். கார்த்திகை மாசம் வந்த உடனே சூரியனுக்கு 9ஆம் இடத்துல குரு போயிடுறாரு. போன உடனே அடுத்தது
1 2 3 4 5 6 6 மாசத்துக்கு குரு வக்ரத்துல இருக்க போறார். இந்த 6 மாசம் இவங்களுக்கு பிரச்சனை உண்டு. இப்போ இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சூரியன் பாருங்க, நீங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்க, நீங்க மீனராசி, நீங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்க. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பேர் என்ன வச்சுப்போம்? ஒரு குமார்னு வச்சுப்போம். குமார் அவர் பேரு. அந்த குமாரை தான் நம்ம குருன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? குருன்னு சொல்றோம். அந்த குமார் என்ன பண்றாரு? இப்ப சூரியன் தான் நீங்க டெனன்ட். சூரியன் நீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ற. சூரியன் என்பது நீங்க, குரு என்பது உங்க வீட்டு ஓனர். உங்க ஓனர் என்ன பண்றாரு? வெளியூர் போயிட்டாரு, வெளிநாட்டுல இருக்காருமா. வருஷத்துக்கு 6 வாட்டி 6 மாசம் வருவாரு, 6 மாசம் போவார். இவர் எப்பெல்லாம் வெளிநாடு போயிடுறாரோ அப்பெல்லாம் இவன் என்ன பண்ணுவான்? டெனன்ட் வீட்டுக்கு 4 பேரை வர வைப்பான், எக்ஸ்ட்ரா தங்க. புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்காது, இப்ப புரியுதா? சூரியனும் குருவும் அதிக இடைவெளியில் டிராவல் பண்ற அந்த காலகட்டங்கள்ல இவன் என்ன பண்ணுவான்? தவறு செய்வான். இப்ப புரியுது? இப்ப லைட்டா புரியுதா? கிட்ட நெருங்கி வரும்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். ஹவுஸ் ஓனர் ஊருக்கு வந்துட்டாரு, கடல்ல இருந்து தாண்டி இந்தியாவுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப வீட்டை நல்லா வச்சிருக்கிற மாதிரி ஒரு பாவனைய உருவாக்குவான். இப்ப புரியுதா புரியலையா? இது புரியலன்னா நீங்க மீனராசி கிளாஸ் இது வேஸ்ட் ஆயிடும். இப்போ நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, இது நீங்க இப்ப மாத்திடுவோம். ஹவுஸ் ஓனர் தான் சூரியன் மாத்திக்கிறோம். என்ன பண்ணிருக்கான்? கொஞ்சம் புரியணுன்றது, இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி சொன்னேன். இப்ப சப்ஜெக்ட் உள்ள வரும். ஹவுஸ் ஓனர் யாரு? டெனன்ட் யாரு? நீங்க. நீங்க தான் வாடகை இருக்கிற ஆளு. உங்களுடைய ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாரு? வருஷத்துக்கு 6 மாசம் வெளிநாட்டுல இருக்காரு, 6 மாசம் உங்க வீட்டுக்கு கீழே இன்னொரு வீட்டுல இருக்க. இப்ப என்ன பண்றாரு? ஹவுஸ் ஓனர் ரொம்ப பக்கத்திலே இருக்கிறாரு. இது எப்படி இருக்கும்? உங்களதான் கேட்டேன். ரொம்ப நீ பேசணும் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது. பர்ஃபெக்டா இருக்கும். பேசணும்னா கிளாஸ்னா பேசணும். என் வாஸ்து கிளாஸ்ல பேசலன்னா அப்படியே கிளாஸ் நிப்பாட்டிட்டு. இப்போ ஹவுஸ் ஓனர் இங்க இருக்கிறாரு, எப்படி இருப்பான்? இங்க 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 அவள்தான். அவர் இடையே போயிட்டார். என்ன விட்டாரு? இடையே போயிட்டார். இப்ப நான் இங்க இருக்கிறேன், நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? நான் இப்ப ரூம் உள்ள போயிட்டேன். என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுல அவனுக்கு கட்டன் பாப்போம்ல. அப்போ வருடத்தில் 6 முறை 6 மாதங்கள் குரு என்ன பண்றாருன்னா சூரியன் தள்ளி என்ன பண்றாரு? விலகி டிராவல் பண்ணுவார். அந்த காலகட்டங்கள் தான் வக்ரம் அடைதல். வக்ரம் அடைதல்னா யாருடைய ஜாதகத்துல குரு வக்ரம்? ஒண்ணு, குருக்கு பக்கத்துல அந்த வான் போட்டிருக்கோம், இல்லைன்னா பிராக்கெட் போட்டிருக்கோம். யாரு? பிளஸ் போட்டிருக்கா? எந்த சாப்டர்ல எழுதுனீங்க தெரியலையம்மா. சரிம்மா, பிளஸ் மைனஸ் பிராக்கெட்லாம் வேணாமா. சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து என்னங்கம்மா? 6 5 6 7 8 9 குருக்குதா? 4லாம் கிடையாது. 5 6 7 8 9 குரு தான் வக்ரம். இதுல 5ல இருந்து சில பேருக்கு வக்ரம் பிராக்கெட் போட்டிருக்காது. அது நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்போது பாவகத்துல மாறி வரும். யாருக்கு குரு வக்ரம்? மீன ராசியிலே பிறந்து குரு வக்ரமானவர்கள் யார்? சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து குரு எங்க இருக்கிறாரு? அப்ப வக்ரமா? அப்புறம் எப்படி வக்ரம் இல்லாத இருக்கும்? அது இங்க எழுதின சாப்டர்ல போட்டிருக்க மாட்டாங்க, இல்ல போட்டிருப்பாங்க, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. சரியா? 7வது இடத்துல தானே இருக்காரு. 5 6 7 8 9 குருமா. யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஏடாகுடமான ஆளுங்க.
கொஞ்சம் ஏடா விடும். எல்லாத்தையும் முழுசா நம்ப மாட்டாங்க, முழுசா எடுத்துக்க மாட்டாங்க, முழுசா அவங்களுக்கு அந்த பிலீவ் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயம் அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். சந்தேக புத்தி இருக்கும், பண விஷயத்துல பயங்கர உஷாரா இருப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் என்ன ஆயிட்டான், வக்ரம் அடைஞ்சிட்டான்.